நேற்று தூக்கம் வராமல் இருந்தது, இன்றைக்கி தூக்கம் வந்தது. நேற்று அந்த கஷ்டத்தை நான் அனுபவித்தேன், இன்றைக்கி என் இறைவன் எனக்கு சுகமாக்கினான். ஒவ்வொரு பொழுதும் இறைவனை முன்னிறுத்துங்கள். இறைவனை மறந்தவர்களாக நீங்கள் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டாம். அவ்வாறு பேசுவீர்களானால் படிப்படியாக நீங்கள் இறைவனை மறப்பீர்கள். அந்த துர்பாக்கியத்துடன் நீங்கள் நுழைந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிராசைப்பட்டவர்களாகவே பெரும் துயரத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்துட வேண்டாம். எப்பொழுதுமே இறைவனுக்கு நன்றியோடு நீங்கள் இருப்பீர்களானால் இறைவன் பெயரை கொண்டே நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பேசுங்கள். வீணாக எந்த ஒரு வார்த்தையும் பேசிட வேண்டாம். இறைவனை முன்னிறுத்துங்கள், இப்பொழுது பேசுங்கள். அங்கு உங்களுக்கு நிச்சயமாக பெருமை என்ற உணர்வு வராது. பிற மனிதர்களிடத்திலும் பெருமை நீங்கிவிடும். இந்த சமுதாயத்தை இறைவன் விரும்புகிறான். இனி எக்காலத்திலும் உங்களுக்கு வறட்சியோ இருக்காது, பஞ்சமும் இருக்காது, செழுமையும் இருக்கும். நிச்சயமாக சூரியனுக்கும் உங்களுக்கும் இடையே அழகான குளிர்ச்சியான தடுப்பு மேகங்கள் உங்களுக்கு இருக்கின்றது, குளிர்ச்சியான காற்றும் இருக்கிறது. நீங்கள் வெயிலில் படவும் மாட்டீர்கள், நீங்கள் பசித்திருக்கவும் மாட்டீர்கள். கேடான எண்ணங்களில் நீங்கள் நிர்வாணமாகவும் இருக்க மாட்டீர்கள். ஒழுக்கக்கேடான எண்ணங்களிலும் நீங்கள் வாழ மாட்டீர்கள். அவ்வளவு அழகான உணர்வுகளில் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த சமுதாயத்தை நீங்கள் விரும்புகிறீர்களானால் நீங்கள் இறைவனை பின்பற்றுங்கள். பிற சமுதாயம் அதை விரும்பவில்லை என்றால் அவர்களுக்கான கேடான வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கான நன்மையான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கையும் அவர்களுக்கு நரக வாழ்க்கையும் இந்த உலகத்திலேயே நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் தெளிவாக பிரித்து உங்களுடைய வாழ்க்கையை வேறுமுறையாகவும் அவர்களுடைய வாழ்க்கையை வேறுமுறையாகவும் அமைப்பான். இன்று இங்கே இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானோருக்கு மருத்துவம் என்பது கிடையாது, மருந்துகள் என்பது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இறைவனை நம்பியவர்கள். மருத்துவமனைகளில் அல்லல் பட்டு சீரழிந்து குத்தி கொதறி இரத்த கிளறியாக்கி குற்றுயிரும் குறையுமாக வெளியேற்றப்படக்கூடிய அந்த நிலை இங்குள்ள எவருக்கும் கிடையாது. மருத்துவமனை என்ற நரக வாழ்க்கை ஒரு பக்கம், அதையே நம்புவார்கள் இறுதி வரையில். இதே உலகத்தில் இதே சமுதாயத்தில் மருத்துவம் இல்லை என்ற அழகான சீரான வாழ்க்கை. இங்கேயே உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு அம்சம் காட்டப்படுகிறது, நரகத்தினுடைய ஒரு அம்சமும் காட்டப்படுகிறது. யார் யாருக்கு பொருத்தமானவர்கள் என்று இறைவன் அறிகிறான். உங்களுடைய மனம் சீரமைந்தால் சொர்க்க வாழ்க்கையும், உங்களுடைய மனம் விட்டுவிட்டால் நரக வாழ்க்கையும் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டியது உங்கள் மீது விதிக்கப்பட்டுவிட்டது. எதை நீங்கள் நம்புவீர்கள், எதை ஏற்பீர்கள், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சுயபுத்தியை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். மனிதர்களிடம் எதையும் வருந்தி கேட்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இறைவன் கையில், மனிதர்கள் கையில் கிடையாது. ஆனாலும் மனிதர்களிடம் வாக்குறுதிகள் வாங்கியே நீங்கள் பழக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனிதனோ நயவஞ்சகன். என்னால் முடியாவிட்டாலும் நான் உயிரை காப்பாற்றி விடுகிறேன் என்று கூட்டிக் கொண்டு போவான். அங்கு உங்களுக்கு மரணம் ஏற்படுமானால் நீங்கள் விரும்பியது அங்கு இல்லை என்று ஆகிவிட்டால் நீங்கள் அவர்களை எதுவும் கேட்க முடியாது. ஏனெனில் நயவஞ்சகமான சூழ்ச்சிகள் நிறைந்த ஆட்சி தலைவர்கள் அவர்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பார்கள், நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் யார் இறைவனுடைய பாதுகாப்பை கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் நீங்கள் கேட்பீர்கள் உத்தரவாதம் என்ன என்று. மனிதர்கள் யாருக்கும் எவருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, இறைவன் ஒருவனை தவிர. எப்பொழுது மனிதர்களிடம் நீங்கள் உத்தரவாதம் கேட்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு எதுவும் இல்லை. அவர்களிடமிருந்து உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஏனெனில் இறைவனை கேட்பதை விட்டு நீங்கள் மனிதர்களிடம் கேட்டீர்கள் என்ற அந்த மிக பெரும் இணை வைப்பு உங்களிடம் நிச்சயமாக இருப்பதை இறைவன் காண்கிறான். உங்களுக்கு அந்த நன்மை மறுக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை எத்தகையது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அகிலங்களின் மீது, இறைவனுடைய அர்ஷின் மீது உங்களுடைய ஆட்சி அதிகாரம் நிலை பெற வேண்டும். இந்த உலகத்திலேயே உட்கார்ந்துட்டு சீரழிஞ்சு போய் இதிலேருந்து நான் மீண்டு வர்றதே உங்களுடைய வாழ்க்கையாக இருக்குது. எப்போ நீங்கள் அகிலங்களின் மீது உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கப் போகிறீர்கள்? இறைவனுக்கு திருப்தியாக எப்பொழுது நீங்கள் சாட்சியாளர்களாக உயரப்போகிறீர்கள்? அகிலங்களின் மீது உங்களுடைய தேர்தல் அதிகமாகும் பொழுது நீங்கள் இறந்தாலும் உயிருள்ளவர்கள் என்ற அதிகாரத்தில் நீங்கள் நுழைவீர்கள். ஷஹீதுகளாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்ந்த, இறைவனுடைய பாதையில் நீங்கள் வாழ்ந்த சாட்சியாளர்களாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அந்த வாழ்க்கையில் நீங்கள் இன்று நுழையுங்கள். உங்கள் மனம் விரும்பியது இருக்கிறது. எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது, விரும்புங்கள், சந்தேகம் இல்லாமல் விரும்புங்கள், உங்களுக்கு இருக்கிறது. இறைவன் நாடினால் தவிர குணமாகாது, நம்புங்கள். இறைவன் உங்களுக்கு எந்த தீங்கையும் தரமாட்டான்.
வந்தால் பார்த்துக்கொள்வேன், எனக்கு அறிவிருக்கிறது, அதற்கு மேல் பாட்டி வைத்தியம் இருக்கிறது, அதற்கு மேல் ஆங்கில மருத்துவம் இருக்கிறது, அதற்கு மேல் அறுவை சிகிச்சை இருக்கிறது, இன்னும் புது புது மருந்துகளும் புது புது சீரடிகளும் எனக்கு இருக்கின்றன, அது என்னை காப்பாற்றிவிடும். இன்னும் எனக்கு அவசர சிகிச்சை பிரிவு எமர்ஜென்சி வார்டு இருக்குது, அங்கே இன்னும் சிறப்பான சிகிச்சை எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் உங்களை நீங்களே தரித்திரத்தின் பல அழைத்து கொண்டு செல்லும் பொழுது இறைவன் உங்களை விட்டு நீங்கிவிடுகிறான். இறுதியாக உங்களுடைய மீட்சி அவனிடம்தான். அந்த டாக்டர்களும் கைவிட்ட பிறகு என் இறைவனை என்று திரும்புகிறீர்கள், அப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். பிழைக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. எல்லோரும் இறைவன் பக்கம் சென்று பிரார்த்திப்பீர்கள், நிச்சயமாக அங்கு உங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறாது. இறப்பு அங்கு உங்களுக்கு வருத்தத்தை கொடுப்பதற்காகவும் நீங்கள் துக்கமடைவதற்காகவும் அந்த துக்கத்திலேயே நீங்கள் என்றென்று வாழ்ந்துவிடுவதற்காகவும் இறைவன் உங்களை விட்டுவிட்டால் உங்களுடைய கதி என்ன? அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, மனிதர்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, இறுதி மீட்சி இறைவன் பக்கம் மட்டும்தான். இறுதியாக அவர்கள் கைவிரிப்பார்கள், நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவீர்கள். ஒரு வேலையை அவன் மன்னிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. யார் இந்த உண்மையின் பக்கம் திரும்பவில்லையோ அவர்கள் கேட்கிறார்கள், இதன் மூலமாக என்ன நாடுகிறார்கள்? இந்த கொசுவின் மூலமாக என்ன நாடுகிறான் இறைவன்? சிந்திக்க தூண்டுகிறான், ஆனால் சிந்திப்பதில்லை. சிந்தனையின் பக்கம் மனம் போவதில்லை. இறைவன் ஏதோ உளறுகிறான், தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கின்றான். ஆஃப்டர் ஆல் கொசு அற்பமானது, இதை கொண்டு பேசிட்டு இருக்கான்னு சொன்னால் என்ன செய்யறது? இந்த கொசு தானே இன்றைக்கி உங்களை வாட்டி வச்சுட்டு இருக்கேன், ஏன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது கிடையாது? அது கொசுவை உதாரணம் காட்டுகிறான், உங்களுடைய நிலை எந்த அளவுக்கு கீழாகிவிட்டது, நீங்கள் திரும்ப மாட்டீர்களா என்று. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனுடைய அந்த உதாரணத்தை எடுத்து சிந்தித்து உணர்ந்து தன்னை நேர்வழிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக இது அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்விடமிருந்துள்ள உண்மை என்பதை அவர்கள் அறிவார்கள். நிராகரிப்பவர்கள் யார் என்றால், மனிதர்களுடைய அறிவை யார் நம்பிவிட்டார்களோ, மனிதர்களுடைய உதவியை யார் நாடிவிட்டார்களோ, மனிதன் என்னை காப்பாற்றுவான் என்று இறைவனுக்கு பதிலாக மனிதனை இணை வைத்து விட்டார்களோ, மனித அறிவை இணை வைத்து விட்டார்களோ, அவர்கள் இதை பற்றி சாதாரணமாக நினைப்பார்கள். இதை கொண்டு என்ன நாடுகிறான் என்று கேட்கிறார்கள். இதை கொண்டு பலரை அவர்களுடைய வழிகேட்டில் விட்டுவிடுகிறான். இனி சிந்தனை என்ற ஒன்றே உங்களுக்கு இல்லை என்ற அளவுக்கு அவன் உங்களை விட்டுவிடுகிறான். நீங்கள் ஒரு காலம் நேர்வழி பெற முடியாது. இருள் மிகுந்த பாதையில், உங்களுக்கு துன்பங்களை தவிர இல்லை என்ற அந்த பாதையில், நெருக்கடிமிக்க வாழ்க்கையில், கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதிகரித்து கொண்டிருக்கிற நிலையில் உங்களுடைய மனம் வேதனையும் விரக்தியும் அடைந்து அதில் வாழவும் மாட்டீர்கள், சாகவும் மாட்டீர்களே, அந்த பாதையில் உங்களை அதிகப்படுத்தி விடுகின்றான். தான் நாடியவர்களே அவர்களுடைய வழிகேட்டில் அவன் அதிகமாக்கி விடுகின்றான். யார் ஓரளவுக்கு சிந்தனையின் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு இதனை கொண்டு நேர்வழிப்படுத்துகின்றான். யாருக்கு வழிகேடு உறுதியாகிறது என்றால் தீமையானவர்கள், தீயவர்கள், அவர்களுக்கு வழி உறுதியாக்கப்பட்டுவிட்டது. யார் அந்த அளவுக்கு இறைவனை நயவஞ்சகமாக எடுத்துக்கொண்டு பின்னர் தன்னை இறைவனுக்கு இணையாக ஆக்கி கொண்டு வாழக்கூடிய பெருமையில் உச்சத்திலும் அகம்பாவத்திலும் மாணவத்திலும் இருக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக இறைவன் வழிகேட்டில் விட்டுவிட்டான். ஏனெனில் உணரக்கூடிய தகுதியை நீக்கிவிட்டான், சிந்திக்கக்கூடிய தகுதியை நீக்கிவிட்டான். இருதயம் கடினமாகிவிட்டன, அதன் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. அவர்கள் விளங்காத மனிதர்களாக இருப்பார்கள். பார்ப்பார்கள், அந்த பார்வையில் விளங்காத தனம் இருக்கிறது, விளங்கிக் கொள்ள முடியாது, குருட்டு பார்வை. கேட்பார்கள், அதில் உள்ள உண்மைகள் விளங்க முடியாது, செவிட்டுத்தனம். இருதயங்கள் இருக்கிறது, அதில் எந்த உணர்வுகளும் கிடையாது, செத்துவிட்டது, அவர்கள் உயிருள்ளவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் நுழைய வேண்டாம். இன்று முதலாக நாம் நம்முடைய இறைவனின் பாதையில் உண்மையின் அடிப்படையில் அவனுடைய தேவையை நாம் உணர்ந்தவர்களாக திரும்புகிறோம். இறைவன் நம்மை வழிகேட்டு விட்டுவிட வேண்டாம் என்பது நம்முடைய ஆசையாக இருக்கிறது. வழிகேடு என்பது என் சுய அறிவையும் சுய சிந்தனையையும் நான் எப்பொழுது விட்டுவிடுகிறேனோ அதன் காரணமாக குறித்த தவணையின் மீது இறைவனும் அந்த சிந்திக்கும் திறனை நீக்கிவிட்டானோ உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நரக வேதனையை தவிர வேதனையில் வாழ்க்கை இல்லை. நீங்கள் அதில் சாகவும் முடியாது. உங்களுடைய காலத்தவணை முடியும் வரையில் நீங்கள் அதில் உழலுவீர்கள். மேலும் மேலும் துன்பத்திற்கு மேல் துன்பம் உங்களை வந்து அடையும். உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய மனதையும் ஒன்று சேருங்கள். இருதயம் நன்மையை விரும்புகிறது, மனதில் அந்த நன்மைக்கான வழி திறக்கும். நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறானால் இறைவன் உங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நீங்கள் நம்புகிறீர்கள், பின்னர் நிராகரிக்கிறீர்கள். நான் குணமாக வேண்டும் என்று நம்புகிறீர்கள், பின்னர் நிராகரிக்கிறீர்கள்.
இது சாத்தியமில்லை. ஏனென்றால் உங்கள் அறிவு கூறுகிறது, நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிற அறிவு கூறுகிறது சாத்தியமில்லை. ஆகவே நம்ப மாட்டீர்கள். ஆனால் விருப்பத்தை வைத்திருப்பீர்கள். இந்த இரண்டும் கெட்டான் வாழ்க்கை. விரும்புகிறீர்கள், ஆனால் மறுக்கிறீர்கள். மறுப்பதை விரும்புகிறீர்கள். இந்த குழப்பங்கள் உங்களுடைய இருதயத்தை பாழாக்கிவிடும். பெரும்பாலான மனிதர்கள் இந்த குழப்பங்களின் காரணமாகவே இருதய இரத்த அழுத்தம் அதிகமாகி அவர்கள் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மனம் சீராக இல்லை. நிச்சயமாக மனம் பெரும் அழுத்தத்தில் ஆகிவிட்டது. நன்மை தீமையை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குழப்பத்தில் ஆகிவிட்டது. நான் எதை விரும்புகிறேன் என்பதே எனக்கு தெரியவில்லை. எனக்கு பிபி உயரக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் உயர்வதை தவிர வழி இல்லை, அது குணமாகாது என்றும் நம்புகிறேன். அப்படி என்றால் நம்பிக்கையில் குணமாக வேண்டும், குணமாகாது என்ற இந்த இரண்டில் உங்களுக்கு குழப்பம்தான் மிஞ்சும். இந்த குழப்பம்தான் உங்களுடைய நரக வாழ்க்கையின் ஆரம்பம். எதை நம்ப வேண்டும், எதை நம்பக்கூடாது? இறைவனை நம்ப வேண்டுமா, மனிதர்களை நம்ப வேண்டுமா? இறைவனை நம்ப வேண்டும் என்பது நமக்கு தெரியும். இறைவனுடைய ஞானத்தை கொண்டு அறிவிக்கப்படக்கூடிய அந்த உண்மையை நீங்கள் நம்புவீர்களா? மனிதர்களுடைய அறிவை கொண்டு இந்த கீழ்த்தரமான வார்த்தைகளை இது குணமாகாது என்று கூறுகிறார்களே, நீங்கள் அதை நம்புவீர்களா? எதை நம்புவீர்கள்? மனிதர்களையே பெரும்பாலும் நம்புகிறோம். இங்கு குழப்பம் ஆரம்பமாகிறது. இங்கு இருதய இயக்கம் தடைபடுகிறது. நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும்பொழுது இருதயத்தின் அடைப்புகள் ஏற்படுகின்றன. இந்த அடைப்பின் காரணமாக உங்களுக்கு கைகால்களும் விழுந்து போகும். இந்த அடைப்புகளின் காரணமாக உங்களுடைய இருதயமும் இயக்கமும் தடைபட்டு போகும். எதன் பக்கம் நீங்கள் நுழைய வேண்டுமென்றால், உங்களுடைய இருதயத்தில் எதை இறைவன் விதைக்கிறானோ அதை அந்த இருதயம் நம்ப வேண்டும். இந்த இரண்டும் ஒன்று சேர வேண்டும். மனமும் இருதயமும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். மனமும் இருதயமும் ஒன்றிணைக்கப்படாத வரையில் உங்களுடைய குழப்பங்களும் உடல் கூறுகளில் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் நோய்களாக உருவாகும். அந்த நோய்களிலிருந்து நீங்கள் மீள முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள் மனதளவிலும் உடலிலும் அதிகமாகிக் கொண்டிருக்கும். இனி உங்களுக்கு ஒரு கேன்சர் என்று வந்துவிட்டாலும், புற்றுநோய் என்று வந்துவிட்டாலும், உங்களுடைய போக்குகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், மனதை நம்பக்கூடியதாக இருக்க வேண்டும். மனிதர்களின் அறிவை நம்பக்கூடியதாக இருக்கக்கூடாது. இன்று முதலாக மனிதர்களின் அறிவை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனதில் இறைவன் விதைக்கக்கூடிய அந்த மறைவான உண்மையினுடைய யதார்த்தத்தில் உங்களுக்கு நம்பிக்கையும் அதன் மீது ஆறுதலும் அடையக்கூடிய சிந்தனையின் பால் திரும்புங்கள். இறைவன் ஒருவனை தவிர இல்லை என்ற அந்த பிரார்த்தனையை இறுதியில் மேற்கொள்ளாதீர்கள், ஆரம்பம் முதலாக மேற்கொள்ளுங்கள். இன்றும் பலருக்கு பலவிதமான நோய்களும் அது தானே குணமாகக்கூடியது என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும் பலருக்கும் இருக்கின்றன. நமக்கு இன்னும் நோய் முற்றவில்லை, வருவதும் போதுமாக இருக்கிறது. இறைவன் உங்களுக்கு நோயை அனுமதிப்பதும் பின்னர் தன் அருளை கொண்டு நீக்குவதும். இதற்கிடையில் நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை கவனிக்கிறீர்கள், அவனுடைய உதவி உங்களுக்கு எவ்வளவு அருகாமையில் இருக்கிறது, நீங்கள் கேட்காமலேயே குணமாகிறது. இந்த மகத்தான இறைவன், கருணை மிக்க இறைவன், மன்னிப்பு மிக்க இறைவனை நீங்கள் எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துகிறீர்கள், புறக்கணிக்கிறீர்கள், அவனை மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நின்று நீங்கள் உணர வேண்டும். ஒரு நோய் வரும்பொழுது நிச்சயமாக நாம் அதை உணர்கிறோம். ஒரு தலைவலி வந்தால் நிச்சயமாக உணர்கிறோம். அது குணமாகும் பொழுதும் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது, ரொம்ப பெரிய ஒரு அழுத்தத்திலிருந்து விடுதலை. அதோடு மறந்துடுறதும். அது எப்படி குணமாகிறதுங்கிறத நாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. உங்களை நிகழும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீங்கள் இறைவனை நீங்கள் முன்னிறுத்தி நினைவு கூறுங்கள். இறைவனை மறந்து விட்டவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். நீங்கள் மசூதிக்கு போயோ, சர்ச்சுக்கு போயோ, கோயில்களுக்கு போயோ இறைவனை பிரார்த்தித்த பிறகு அந்த தலைவலி நீங்கவில்லை. வந்ததும் மறைவதும், தானாக வந்தது தானாக மறைந்தது. இறைவன் அனுமதிக்கும் பொழுது வந்தது, இறைவன் அனுமதியின் பிரகாரம் அது நீங்கியது. ஒரு பெரும் தலைவலி வந்ததுக்கு அப்புறமா என்ன எப்படி வந்தது, நீங்கள் பெரிய உங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கொண்டு, உபகரணங்கள் எல்லாம் கொண்டு, டேப் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் எவ்வளோ பண்ணுறீங்க. நீங்கள் கடைசியில் தலைவலி காரணம் தெரியாது. மைக்ரைன், ஒற்றை தலைவலி, இதுக்கு காரணம் தெரியாது, கண்டுபிடிக்க முடியல. முதல்ல கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு போனீங்க, கண்டுபிடிக்கலை. சரி, கண்டுபிடிக்க தெரியலையே, காரணம் தெரியாதுன்ட்டு வைத்தியம் பார்க்கக்கூடாதுங்கிறது அந்த உணர்வை நீக்கிட்டான். அங்கேயே போய் சீரழிஞ்சு போ என்ற அளவுக்கு உங்களுடைய சுய உணர்வுகளை இறைவன் நீக்கி உங்களுடைய தன்மைகளை உங்களுக்கு அதிகரித்து விட்டான். எந்த தன்மைகளை? கேடான தன்மைகளை உங்களுக்கு அதிகரித்து விட்டான். உங்களுடைய கேடுகளிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய ஒவ்வொரு நன்மையும் தீமையும் இறைவனிடமிருந்து அனுமதிக்கப்பட்டதும் இறைவன் அனுமதி கொண்டு நீக்கப்பட்டதும் ஆகும்.
உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் இறைவனை இயலாமல் ஆக்கிவிட முடியாது. இறைவனை செயலற்றவனாக ஆக்கிவிட முடியாது. இறைவனுடைய ஆற்றலை நீங்கள் மிஞ்சிவிட முடியாது. பின்னர் உங்களுக்கு தலைவலிக்காக வைத்தியம் அளிக்கப்படுகிறது, போவதே கிடையாது, இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய எண்ணம் என்ன? இதுவரையில் இறைவனை நம்பி வந்த நாம் இப்பொழுது முதல் முறையாக நாம் எதை நம்புகிறோம் என்றால், இறைவனை தவிர வழி இல்லை என்ற நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்படும் பொழுது இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். முதல் முறையாக நீங்கள் இறைவனை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், எந்த மனிதனை நீங்கள் இறைவனை நிராகரித்து அவர்களை பின்பற்றி சென்றீர்களோ அந்த மனிதன் கைவிரிக்கும் பொழுது இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். இதை முதலே செஞ்சிருக்கலாம்ல. எல்லாருமே கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போய் தானே இறக்குறீங்க. ஒருத்தர் பாக்கி இல்லாமல். உண்மையா பொய்யா? எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போய் இறக்குறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க, இங்கே தான் நான் பொழைச்சேன், இவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க. அப்புறம் போய் இவன் தான் என் சாவடிச்சான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் காலம் முடிஞ்சு போச்சுன்னு ஏன் சொல்கிறீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் மனிதர்களை உயர்த்துகிறீர்கள், இறைவனை நிராகரிக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போய் செத்தேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த உணர்வையும் இறைவன் நீக்கிவிட்டான். உங்களுடைய சமுதாயத்தில் கேடு தவிர கிடையாது என்ற அளவுக்கு இறைவன் நீக்கிவிட்டான். நீங்கள் எந்த நன்மையையும் அடைவதற்கில்லை என்று இறைவனுடைய சாபம் உங்கள் மீது நிலைத்து விட்டது. நன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தியும் உங்களை விட்டு நீக்கப்பட்டு விட்டது. எந்த இறைவனை முதலாக நீங்கள் நிராகரித்து விட்டு இந்த மனிதன் காப்பாற்றுவான் என்று சென்றீர்களோ, இறைவன் கூறுகிறான், இறுதி மீட்சி நிச்சயமாக இறைவன் பக்கம் மட்டும்தான். இறுதி மீட்சி நிச்சயமாக இறைவன் பக்கம் மட்டும்தான். இறைவன் மீதே உங்களுடைய இறுதி மீட்சி இருக்கிறது. இறைவனை தவிர உங்களுக்கு வழி இல்லை என்ற நிலையை இறைவன் உங்களுக்கு கொண்டு வருவான். முதல் முறையாக இனியம் நாம் இறைவனை தவறவிட்டு, இறைவனை புறக்கணித்து அலட்சியப்படுத்தி மனிதர்களை நம்பி ஒருபோதும் எங்கும் சென்றுவிட வேண்டாம். உங்களுடைய சுய சிந்தனையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். யாரை விட்டு விலகிச் செல்கிறோமோ இவன் காப்பாற்றுவான் என்று இறுதியாக நீங்கள் அவன் கைவிரிக்கும் பொழுது அவன் பக்கம் மீள வேண்டியிருக்கிறது. இது இறைவனுடைய வாக்கு. அவர்கள் எங்கு செல்கிறார்கள், திருப்பப்படுகிறார்கள். நிச்சயமாக இறுதி முயற்சி என்னிடமே. குர்ஆனுடைய இந்த வாக்கியத்தை எப்படி நீங்கள் மறுப்பீர்கள்? எப்படி நீங்கள் மனிதனை நம்பினீர்கள் இறைவனுக்கு பதிலாக? இவர்களிடம் அறிவு இருக்கிறது என்று எப்படி நீங்கள் கூறினீர்கள்? இவர்கள் கூறுகிறார்கள், டாக்டர் தான் இறைவன் படைச்சது தானே, மருத்துவத்தையும் இறைவன் தானே கற்றுக் கொடுத்தான். நான் டாக்டரிடம் செல்கிறேன் என்றால் டாக்டர் தான், இறைவன் தான் என்னை டாக்டரிடம் அனுப்பினான். அவர் மருந்து கொடுக்கிறார், எனக்கு சரியாக போகிறது. இறைவன் தான் எனக்கு டாக்டரிடம் செல்ல வேண்டும் என்று கூறினான். அவர் மருந்து கொடுத்தார், நான் சுகமாகிறேன். இறைவனுடைய அனுமதிப்படி நான் சென்றேன் சொல்கிறாங்க பல பேர். அவரும் கடவுளை தான் நம்புகிறாரு. அப்படி என்றால் எல்லா கடவுள்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பெருமாளை ஏற்றுக்கொள்வதில்லை, சிவனை ஏற்றுக்கொள்வதில்லை, சிவனை ஏற்றுக்கொண்டவர்கள் பெருமாளை ஏற்றுக்கொள்வதில்லை, பெருமாளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜீசஸை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி இருக்கும் பொழுது அவர் கடவுளை அவர் நம்புகிறார், நீங்கள் அவர் கடவுளை நம்புவதில்லை. அவரும் கடவுளுடைய அவதாரம் என்று கூறுகிறீர்கள். எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் கடவுளுடைய அவதாரமாகவே நீங்கள் டாக்டர்களை ஆக்கி கொண்டு விட்டீர்கள். இப்பொழுது எங்கள் கூறுகிறீர்கள், கடவுள் தான் என்னை அங்கே அனுப்பினான், இறைவன் தான் என்னை அங்கே அனுப்பினான். அங்கு மருந்து கொடுக்கிறார், சரியாகிவிட்டது. இறந்து விட்டால் இறைவன் தான் அனுப்பினான், அவர்கள் கையில் இறக்க வேண்டும் என்பதற்காக. அப்படியா? அங்கே போய் சாவரமே, இறைவன் தான் அனுப்பினான், அங்கே போய் சாவுன்னு சொல்லுது. என்ன நம்பி சாகாத, அவன் உன்னை உயிரை காப்பாற்றுவான்னு சொல்கிறான் இல்லை, அவனை நம்பி நீ சாகு, நரகவாசியாகவே நீ உன்னுடைய உயிர் பிரியட்டும். யாரெல்லாம் மருத்துவமனைகள் இறக்கிறார்களோ, உயிர் பிரிகிறதோ, அவர்கள் இறைவனை தவிர்த்து இந்த மனிதர் என்னை காப்பாற்றுவார், போகக்கூடிய என்னுடைய தருணம் வந்துவிட்டாலும் இறைவனை மிஞ்சி தன்னுடைய அறிவை கொண்டு என்னை காப்பாற்றி விடுவார், இறைவனை இயலாமலாக்கி நான் வாழ்ந்து விடுவேன் என்று இறைவனை முழுதுமாக நிராகரித்து நீங்கள் சென்றீர்கள். அங்கு நிராகரிப்பவர்களாக நீங்கள் ஆகி யாரை ஏற்றுக்கொண்டீர்கள் தெரியுமா? டாக்டர்களை இறைவனுக்கு நிகராக. இறைவன் உங்களுடைய உயிருக்கு ஒரு தருணம் நிர்ணயித்து அங்கு உயிர் போகும் என்று இருக்க, நான் மிஞ்சி விடுவேன், என்னுடைய டாக்டர்கள் இறைவனை மிஞ்சி விடுவார்கள் என்று நம்பிக்கை கொண்டு சென்று அங்கு உங்கள் உயிர் பிரிந்தால் நிச்சயமாக நீங்கள் நரகவாசிகள் என்பதை தவிர உங்களுக்கு இல்லை.
நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. மேலும் நோய்கள் பற்றியும் நோய்கள் வராமல் எப்படி காப்பது மற்றும் அக்குபஞ்சர் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும், ஒரே புள்ளியில் அனைத்து நோய்களையும் எப்படி குணமாக்கலாம் என்பதை சொல்லும் அரிய புத்தகம். உங்கள் வீடுகளில் இருந்தவாறு அக்குபஞ்சர் பயின்று உங்கள் வீட்டில் உள்ளவர்களை குணப்படுத்தும் அற்புத புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. இப்புத்தகங்களை கொரியரின் மூலம் பெற தொடர்புக்கு ஹெல்த் டைம் பப்ளிகேஷன் நம்பர் 17, கஸ்டியன் பீச் ரோட், சாந்தோம், சென்னை 6,04,000.